ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல் பூண்டு, 1/2 கப் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. நீங்கள் வேணும்னா இது கூட 4 முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினோன்னே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதித்து வரணும். அது வரை இருக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காயை இதோடு சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.